க்ஷேத்ராடனம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நவீன மனதுக்கான இந்து மதம் என்ற நம் தொடரின் 4வது அத்தியாயத்திற்கு. முதல் அத்தியாயத்தில் நாம் ஒரு காலத்தால் அழியாத கேள்வியை சிந்தித்தோம், இறைவன் இருக்கிறாரா? 2வது அத்தியாயத்தில் நவீன மனம் அடிக்கடி கேட்கும் இன்னொரு கேள்விக்கு நாம் பதிலளித்தோம், இந்து மதத்தில் ஏன் இத்தனை தெய்வங்கள் உள்ளன? 3வது அத்தியாயத்தில் இந்து மதத்தின் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அம்சங்களில் ஒன்றே நாம் எடுத்துக்கொண்டோம், இந்து மதத்தில் விக்கிரக வழிபாடு ஏன்? இந்த அத்தியாயங்களை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அவற்றை பார்க்க இணைய இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய அத்தியாயத்தில் நாம் இந்த கேள்வியை எடுத்துக்கொள்கிறோம், இறைவன் எங்கும் இருந்தால் கோவில்களுக்கு ஏன் செல்ல வேண்டும்? ஒரு பகுத்தறிவான மனதிற்கு எங்கும் நிறைந்த இறைவனை கல் சுவர்களுக்குள் அல்லது ஒரு சிலையின் முன் தேடுவது தேவையற்றதாக, அதுவும் முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் இந்தியாவின் மகத்தான துறவிகள் கோவில் என்பது இறைவனை அடைத்து வைக்க கட்டப்பட்டதல்ல என்று விளக்கினர். அது மனித மனதை ஒருமுகப்படுத்தவும், பக்தியை எழுப்பவும், தெய்வீகத்தை இன்னும் தெளிவாக அனுபவிக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆன்மீக கருவி. உருவமற்ற உண்மையின் உயர்ந்த தத்துவத்தை நிலைநாட்டிய ஆதி சங்கராச்சாரியருடன் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்திற்கு முன் தொடங்குவோம். ஆதி சங்கரர் இறுதியான உண்மை உருவமற்ற பிரம்மம் என்று போதித்தார். ஆனால் அவர் தெய்வங்களை நோக்கி பாடல்களையும் இயற்றினார், கோவில் வழிபாட்டையும் ஆதரித்தார். ஏனெனில் உருவமற்ற தெய்வீகத்தை உணர்வதற்கான படிக்கற்களாக மனித மனத்திற்கு உருவம், பக்தி மற்றும் சடங்கு தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். இறைவன் உருவமற்றவன் என்று நம்பிய ஒருவர் கோவில்களை பற்றி ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டார்? ஆதிசங்கரர் இதை அருந்ததி நியாயம், மறைந்த நட்சத்திரத்தின் தர்க்கம் என்று அறியப்படும் அழகான பாரம்பரிய கற்பித்தல் முறையின் மூலம் விளக்கினார். ஒரு பழங்கால ஆசிரியர் முதலில் மாணவன் சரியான திசையில் கவனம் செலுத்துவதற்காக எளிதாக காணக்கூடிய பிரகாசமான நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டுகிறார். பின்னர் அவர், இப்போது அதற்கு பக்கத்தில் பாருங்கள் என்று கூறுகிறார். அப்போது மாணவன் இறுதியில் அந்த சிறிய மங்கிய அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிறான். அதேபோல் காணக்கூடிய உருவங்கள் மனதை நுண்மையான உருவமற்ற உண்மையை அடைய உதவுகின்றன. பரந்த உருவமற்ற எல்லையற்றதை மனம் உடனடியாக எளிதில் பற்றிக்கொள்ள முடியாது என்று சங்கரர் கூறினார். எனவே கோவில்கள், சடங்குகள் மற்றும் மூர்த்திகள் பிரகாசமான வழிகாட்டிகளாக செயல்பட்டு உருவத்தின் மூலம் தெய்வத்தின் மீது கவனம் செலுத்த உதவுகின்றன. கவனம் ஆழமடையும் போது தேடுபவர் படிப்படியாக உருவத்தை தாண்டி அதன் பின்னால் இருக்கும் உருவமற்ற உண்மையை உணர்கிறார். பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பக்தர் தக்ஷிணேஸ்வர் கோவிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை அணுகி இதே போன்ற கேள்வியை கேட்டார், இறைவன் என்னுள் மற்றும் என்னை சுற்றி எங்கும் இருக்கும்போது நான் ஏன் கோவிலுக்கு சென்று என் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? தெய்வீகத்தை ஒவ்வொரு நாளும் உயிருள்ள சுவாசிக்கும் உண்மையாக அனுபவித்த ராமகிருஷ்ணர் அன்றாட வாழ்க்கையிலிருந்து எளிய மறுக்க முடியாத உவமையை தந்தார். தீ ஒரு தீப்பெட்டியில் மறைந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் தீக்குச்சியை உரசும்போதுதான் ஜுவாலை வெளிப்படும் என்று ராமகிருஷ்ணர் கூறினார். அதேபோல் இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆனால் கோவில்கள், மந்திரங்கள், தூப வாசனை மற்றும் கூட்டு பக்தி ஆகியவை இதயத்துக்குள் உள்ள தெய்வீகத்தை எழுப்பும் ஆன்மீக உராய்வை உருவாக்குகின்றன. தன் காலத்தின் அறிவார்ந்த மனங்களுக்கு இதை இன்னும் தெளிவாக்க ராமகிருஷ்ணர் பசுமாட்டை சார்ந்த இன்னொரு அற்புதமான உயிரியல் உவமையை அளித்தார். பால் பசுமாட்டின் முழு உடலிலும் ஓடுகிறது, ஆனால் அதை பெற நீங்கள் மடியிடமே செல்ல வேண்டும் என்று ராமகிருஷ்ணர் கூறினார். அதேபோல் இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆனால் கோவில் என்பது பிரபஞ்சத்தின் குறிப்பிட்ட மடி ஆகும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஒரு மீன் கங்கையில் வாழ்கிறது, ஆனால் அது ஆழமான நீரில் நீந்தும்போது இன்னும் புத்துணர்ச்சி அடைகிறது. இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆனால் கோவிலில் தெய்வீக சூழல் செறிவானதாகவும் தூய்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். சுவாமி விவேகானந்தர் இந்த சிந்தனைகளை எடுத்து அவற்றை நவீன உளவியல் மற்றும் ராஜயோகத்தின் மன கட்டுப்பாட்டின் அறிவியலின் மொழியில் மொழிபெயர்த்தார். விவேகானந்தர் கோவிலை அறிவியல் பயன்தன்மையுடன் அணுகினார். மனித சித்தம் அடிப்படையில் அசோசியேஷன் சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்று அவர் விளக்கினார். மனித மனங்கள் சுற்றுப்புறத்தால் வலுவாக பாதிக்கப்படுகின்றன. ஒரு நீதிமன்றம் நமக்குள் தீவிரத்தையும் ஒழுங்கையும் உணரச் செய்கிறது, அதே நேரத்தில் ஒரு சந்தை நம்மை வாணிபம் மற்றும் போட்டி நோக்கி மாற்றுகிறது. அதேபோல் புனித இடங்கள் மனதை பக்தி, அமைதி மற்றும் ஆன்மீக கவனம் நோக்கி வடிவமைக்கின்றன. அலுவலகத்தில் அல்லது சந்தை இடத்தில் மனம் அன்றாட கவலைகளால் இழுக்கப்படுகிறது என்று விவேகானந்தர் விளக்கினார். எனவே மனம் எந்த ஆதரவுமின்றி தியானிக்க தகுந்த வலிமை பெறும் வரை நம் உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளை தாங்குவதற்கு கோவில் அல்லது உருவம் போன்ற ஒரு தெளிவான நங்கூரம் நமக்கு தேவை. விவேகானந்தர் சாதாரண உலகத்தை கவனச்சிதற்களால் நிரம்பிய அடர்ந்த காடாக ஒப்பிட்டார். அதில் ஒரு கோவில் அமைதியான வெளிநிலம் போன்றது, உலகியலான கவலைகளில் இருந்து விடுபட்ட இடம். அங்கு மனம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி திரும்ப முடியும். விவேகானந்தர் கூறினார், ஒரு இரும்பு துண்டு வலிமையான காந்தத்தின் அருகில் வைக்கப்படும் போது அது சக்தி வாய்ந்த காந்தமாக மாறுகிறது. ஒரு கோவில் பக்தியின் காந்த புலம் போன்றது.
இதனை உருவாக்குவது ஆயிரக்கணக்கான பிரார்த்தனைகள், தூய எண்ணங்கள், புனித மந்திரங்கள், தெய்வீக சடங்குகள், துறவிகளின் சந்நிதி. நீங்கள் அந்த இடத்திற்குள் நுழையும்போது உங்கள் சொந்த மனமும் ஆன்மீகமாக காந்தமயமாகிறது. ஒரு பார்வையாளர் விவேகானந்தரிடம் கேட்டார், இறைவன் எங்கும் இருந்தால் ஏன் கோவில்களுக்கு செல்ல வேண்டும்? சுவாமிஜி ஒரு எளிய உவமையின் மூலம் பதிலளித்தார். காற்று எங்கும் இருக்கிறது, இருந்தாலும் ஒரு டயரை நிரப்ப நமக்கு பம்ப் தேவை. அதேபோல் இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆனால் கோவில்கள் பிரார்த்தனை, மணிகள், சடங்குகள் மற்றும் பக்தியின் மூலம் தெய்வீக அதிர்வுகளை செறிவாக்கி தேடுபவர் அந்த சந்நிதியை இன்னும் ஆழமாக பெற உதவுகின்றன. ஆம், இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆனால் சில இடங்களில் நீங்கள் அவரை இன்னும் தீவிரமாக உணர்கிறீர்கள். மின்சாரம் எங்கும் இருப்பது போல. ஆனால் மின்சாரத்தின் ஒளியையும் இருப்பையும் காண உங்களுக்கு ஒரு பல்பு தேவை. சூரியனின் வெப்பம் முழு பூமியிலும் பரவி இருந்தாலும் அது தனியாக ஒரு காகிதத்தை கொளுத்த முடியாது என்று சுவாமிஜி விளக்கினார். ஆனால் ஒரு பூத கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அந்த கதிர்களை ஒரே புள்ளியில் ஒருமுகப்படுத்தினால் அந்த சக்தி வெளிப்படும். ஒரு கோவில் ஆன்மீக பூத கண்ணாடி. இறைவன் சூரிய ஒளி போல எங்கும் நிறைந்தும் பறந்தும் உள்ளவர். ஆனால் நம் மனங்கள் சிதறியுள்ளன. கோவில் அதன் ஜியோமெட்ரி, அதன் சடங்குகள், அதன் அமைதி ஆகியவற்றின் மூலம் நம் கவனத்தின் சிதறிய கதிர்களை ஒன்று சேர்த்து தெய்வத்தின் மீது ஒருமுகப்படுத்துகிறது. சுவாமி விவேகானந்தர் சிதைந்திருந்த க்ஷீர் பவானி கோவிலை பார்வையிட்ட போது அவர் மனம் உடைந்து நினைத்தார், அம்மா, ஏன் உன் கோவில் அழிக்கப்பட அனுமதித்தாய்? கோவிலை மீண்டும் கட்ட நிதி திரட்டலாமா? திடீரென அவர் ஆழமான உள்ளார்ந்த குரலை கேட்டார். நீ என்னை காப்பாற்றுகிறாயா அல்லது நான் உன்னை காப்பாற்றுகிறேனா? விவேகானந்தர் கண்ணீர் விட்டார். அவர் உணர்ந்தார், கோவில்களுக்கு இறைவன் தேவையில்லை, நமக்குத்தான் கோவில்கள் தேவை. இறைவனை நினைவில் கொள்ள ஸ்ரீ ராமானுஜர் கூறினார், இறைவன் எங்கும் இருக்கிறார், நிலத்தடி நீரைப் போல. ஆனால் மறைந்தும் நேரடியாக அடைவதற்கு கடினமாகவும் இருக்கிறார். கோவில் அந்த ஆன்மீக கிணறு. அது பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு தெரியாத பரந்த சக்தியை ஒரு தெளிவான அடையக்கூடிய களஞ்சியமாகச் சேர்க்கிறது. பிரபஞ்சத்தின் சுத்தமான அறை, கிளீன் ரூம். என் முந்தைய க்ஷேத்ராடனம் வீடியோவான ஏன் கோவிலுக்கு செல்வது அவசியம் என்ற தலைப்பில் உள்ள வீடியோவை பாருங்கள். அது கோவிலின் சாஸ்திர, அறிவியல் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களை விவரிக்கிறது. வெப்லிங்க் விளக்கத்தில் உள்ளது. ஒரு பழங்கால கோவிலே சித்தத்திற்கான ஆன்மீக கிளீன் ரூம் ஆக காணலாம். செமிகண்டக்டர் உற்பத்திக்கு பயன்படும் பயாலஜிக்கல் கிளீன் ரூம் தூசி மற்றும் இடையூறுகளை வடிகட்டுகிறது. ஒரு பழங்கால கோவில் மனித சித்தத்திற்கான ஒரு ஆற்றல் சார்ந்த கிளீன் ரூம் ஆகும். கட்டிடக்கலையின் ஜியோமெட்ரி, வாஸ்து சாஸ்திரம், வெளிப்புற ஒலி இடையூறுகளை தடுக்கின்ற பெரிய கல் சுவர்கள், மந்திரங்கள், யந்திரங்கள், மணிகளில் இருந்து வரும் தொடர்ச்சியான அதிர்வுகள் மற்றும் நூற்றாண்டுகளாக குவிந்த பிரார்த்தனைகள் ஆகியவை உலகியலான கவனச்சிதற்களை குறைக்கும் ஒரு சூழலை உருவாக்குகின்றன. பழங்கால கோவில் ஒரு அற்புதமான ஒன்றோடு ஒன்று இணைந்த இயந்திரம். ஆனால் எந்த முன்னேறிய இயந்திரத்திற்கும் போல அதன் நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு இயக்குபவர் தேவை. அந்த இயந்திரம் சுத்தமான அறையை, வடிகட்டப்பட்ட சூழலை மற்றும் செறிவூட்டப்பட்ட ஆற்றல் வாயிலை வழங்குகிறது. ஆனால் அந்த இயந்திரத்தை இயக்கும் ஊக்கியாக இருப்பது நீங்கள்தான். உங்கள் கவனம், உங்கள் மூச்சு மற்றும் உங்கள் பக்தி. கோவில் வழிபாட்டின் உண்மையான நோக்கம் தெய்வீக விழிப்புணர்வை கோவில் சுவர்களை தாண்டி எடுத்துச் செல்வதே. ஆரம்பத்தில் புனித உருவம் மனதை நிலைநிறுத்த உதவுகிறது. இறுதியில் அதே தெய்வீக சந்நிதியை இயற்கையிலும் பிறரிலும் நம் சொந்த இதயத்திலும் உணர்கிறோம். க்ஷேத்ராடனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. ஜெய் மாதா தி. நமஸ்தே.